தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 67 வினை திட்பம். குறள் எண் 667. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தோற்றத்தை கண்டு தோற்றத்தில் எளியவராய் சிறியவராய் இருக்கிறாரே என்று நினைத்து ஒருவரை இகழக்கூடாது. உருண்டோடும் மிகப்பெரிய தேருக்கே ஆதாரமான அச்சாணி மிகச் சிறியது, சாமானியமானதுதான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒருவரது தோற்றத்தை கண்டும் சிறிய உருவத்தை வைத்தும் ஒருபோதும் யாரையும் திறமை இருக்காது என எண்ணிவிடக் கூடாது. மிகப்பெரிய உருவம் கொண்டு வலம் வரும் தேரை நகர்த்த உதவுவதே சக்கரத்தில் இருக்கும் சிறிய அச்சாணியே ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.